வாரணாசியில் நடைபெறவுள்ள காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நெல்லையிலிருந்து ஏராளமானோர் காரில் புறப்பட்டுச் செல்கின்றனர். இந்த நிகழ்வில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், ஜோஹோ நிறுவன தலைமை விஞ்ஞானி ஸ்ரீதர் வேம்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிறகு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சங்கமமாக இருக்க வேண்டும், எல்லா மாநிலங்களிலும் இருக்க வேண்டும், எல்லா மாநிலத்தவரும் தமிழ் பேச வேண்டும் என்பதற்காக மிக பழமையான மொழியான நம்ம தமிழ் மொழியை போற்றி மகிழ்கின்ற பாரத நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களது சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளோ இப்போ இங்கேருந்து 55 பேர் புறப்பட்டுருக்காங்க. கன்னியாகுமரியிலேருந்து கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலாக ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் புறப்பட்டு போயிட்டுருக்கிறாங்க. இதை நான் பேசுவேன், இவங்களை வச்சுட்டு நான் பேசக்கூடாது, அது அரசியல் ஆகிடும். அதனால் கொஞ்சம் தனியாக வாங்க, நான் தனியாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய நிகழ்ச்சி இது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இது அரசியல் பேசினா அவ்வளோ நல்லா இருக்காது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் நிச்சயமாக சொல்கிறேன். வாரணாசியில் நடைபெறவுள்ள காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நெல்லையிலிருந்து ஏராளமானோர் காரில் புறப்பட்டுச் செல்கின்றனர். இந்த நிகழ்வில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், ஜோஹோ நிறுவன தலைமை விஞ்ஞானி ஸ்ரீதர் வேம்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிறகு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அவர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். இந்த நிகழ்வு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் திவ்யா. இந்தியாவின் பழமையான கலாச்சார பிணைப்பை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் கீழ் மத்திய கல்வி அமைச்சகத்தால் நடத்தப்படக்கூடிய காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் 4ஆம் பதிப்பு தென்காசியிலிருந்து கோலாகலமாக தற்போது தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டின் தென்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய தென்காசியிலிருந்து உத்தரப்பிரதேசத்தின் காசிக்கு இடையேயான புராதன கலாச்சார பயண வழிகளை பின்தொடரும் வகையில் அகத்திய முனிவர் வாகன பிரயாணம் என்ற பெயரில் இந்த சிறப்பு பேரணியானது தற்போது தொடங்கியிருக்கிறது. தென்காசியில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க காசி விஸ்வநாதர் திருக்கோவிலின் அருகே இந்த வாகன பேரணியானது தற்போது தொடங்கியிருக்கிறது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் புதுடெல்லியில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இந்த வாகன பேரணியை தொடங்கி வைக்கிறார். அவருடன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் கலந்து கொண்டு தென்காசியில் வைத்து கொடியசைத்து இந்த வாகன பேரணியை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் ஜோஹோ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியும் தொழில் முனைவருமான ஸ்ரீதர் வேம்பு கலந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தென்னிந்தியா ஃபார்வர்டு பிளாக் நிறுவன தலைவர் திருமாரஞ்சி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளும் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டையும் காசியையும் இணைக்கும் தொன்மையான நாகரிகம், மொழி மற்றும் கலாச்சார தொடர்புகளை கொண்டாடுவதும் அவற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதுமே இந்த சங்கமத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. தென்காசியில் தொடங்கிய இந்த அகத்திய முனிவர் வாகன பிரயாணம் மொத்தம் 15 கார்களில் புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கும் வாரணாசிக்கும் இடையேயான இந்த பண்டைய பயண வழிகளை கண்டறிந்து டிசம்பர் 10ஆம் தேதி காசியில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை ஐஐடி மற்றும் ஐஆர்சிடி இணைந்து ஒருங்கிணைக்கும் இந்த பயணம் இரு மாநில மக்களின் கலாச்சார பரிமாற்றத்தை மேம்படுத்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டங்களிலிருந்து 15 வாகனங்களில் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களும், கன்னியாகுமரி மாவட்டங்களிலிருந்து சுமார் 250க்கும் மேற்பட்டவர்கள் இன்று அதிகாலை ரயில் மூலமாகவும் பயணிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இணைந்து நடத்தக்கூடிய இந்த பயணத்தில் பல நிர்வாகிகளும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது தென்காசியில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பேரணியானது இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து தொடங்கி இந்த பயணத்தை தொடங்க இருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.
13 years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.